வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சூடான கம்ஃபர்டிங்கான ஃபுட் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். இதுக்கு நம்ம பேனை அடுப்பில் வச்சு ஒரு மிதமான சூட்டில் நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வறுக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும் நம்ம பொங்கலுக்கு. ரொம்ப கருத்துற வேண்டாம், மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் ஆஃப் பச்சரிசி, இதில் இன்னொரு 1/2 கப் நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம குக்கரை வச்சுட்டு நம்ம 1 கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 5 கப் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு அண்ட் அந்த அரிசி நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பொங்கல் குழஞ்சி நல்லா வெந்து வரும். இதுக்கு நான் இப்போயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த அரிசி போட்டுக்கலாம். இதில் நிறைய பேர் மஞ்சள் சேர்ப்பாங்க, நான் ஆனால் சேர்க்கல. உங்களுக்கு இஷ்டப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேகிறப்பயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் ஒரு 5 விசில் போல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது நம்ம பொங்கலை வேக வைக்கிற சைடில் நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நான் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெப்பர் கார்ன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இது ஏன் நான் இந்த டைமில் சேர்த்துருக்கேன்னா, பெப்பர் போட்டோன்னே பயங்கரமாக வெடிக்கும். அதனால் மிதமான சூட்லேயே போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுறப்ப நம்மளுக்கு கரெக்டாக பொரிஞ்சு வரும். இதை பண்ணும் போல் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்போ பார்த்தீங்களா, பெப்பர்ஸ் நல்லா இதாகிடுச்சு. நம்ம சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் பத்திரமாகவே இருக்கணும் இந்த சமயத்தில். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு சின்னதாக இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, இதில் பச்சரிசி, பருப்பு, நெய், அப்புறம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால பொங்கல் ரொம்ப ஹெவியாகிடும். அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த இஞ்சி சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த வாய்வு ரொம்ப பிடிக்காது. அதுவும் போல் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது இதே சமயத்தில் நம்ம முந்திரியும் போட்டுக்கிட்டோம். அதையும் நல்லா மிதமான சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இதோட இந்த பொங்கலுக்கு இன்னொரு ஆட் ஆன் அட்வான்டேஜஸ் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பெருங்காயத்தூள் போட போகிறோம். இதில் இந்த பெருங்காயத்தூள் என்ன பண்ணோன்னா, இந்த வாசனையும் இது பெருங்காயத்துக்குன்னு உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் ஆட் ஆகும் போல் நம்ம பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். அப்புறம் நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவங்க வீட்டில் நல்லா இலசாக கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அதுவுமே நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போது பொங்கல் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஊற்றின நெய் எல்லாம் மேலே தெரியுது பார்த்தீங்களா? இது நல்லா நம்ம கலந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம தாளிப்பு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போது பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சூடான அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் ரொம்பவே சூதிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாச்சும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இது கூட பேர் பண்ணிக்கிறதுக்கு நான் மஞ்சள் பூசணி வச்சு ஒரு அழகான ஒரு அருமையான டேஸ்ட்டில் நான் சாம்பார் செஞ்சுருக்கேன். அதையும் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. பார்த்து ரெண்டையும் செஞ்சு பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, ரொம்பவே கம்ஃபர்டான பொங்கல் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாமா? பைப்பிங் ஹாட்டாக இருக்குது. சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.